இவர் உன்னை பார்க்க வந்திருக்கிறவங்களுக்குள்ள ஒரு ஹாய் சொல்லு. இதுதாங்க 6 நாள் குஞ்சு. எப்படி இருக்கு பாருங்க. நாள் வந்தப்போ எப்படி இருந்துச்சு வீடியோவில் பாருங்க. 2வது நாள் 3வது நாள் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு 6வது நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? 195 கிராம் இருக்குங்க பாருங்க. ஹாய் சொல்லு, எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லு. இதான் நம்ம கையில் போச்சு பார்க்குது. வணக்கம் நண்பர்களே. 1வது நாள்ல இருந்து குஞ்சு வந்து முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு 6வது நாள் இருக்குது. 6 நாள் வரைக்கும் நீங்க வந்து என் கூடவே வந்துகிட்டு இருக்கீங்க. என்னென்ன பண்றோம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. 5 நாள் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கு நம்ம சேனல்ல. பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. 6வது நாள் பார்க்கறதுக்கு புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு வணக்கம். ஏற்கனவே என் கூட பயணமா வந்துட்டு இருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 2 விஷயம் பார்க்க போறோம். 6வது நாள் என்ன வெயிட், கோழி குஞ்சுகளோட நிலைமை என்ன பண்ண போறோம் அடுத்து அப்படிங்கிறத பார்க்க போறோம். இன்னொன்னு முக்கியமான விஷயம், அதாவது கோழி பண்ணத்துறையில முதலீடே இல்லாம சுய தொழில், நம்ம 1 ரூபா கூட கைப்பொறுப்பு போடுறது இல்ல, சுய தொழில் மூலமா மாசம் 30,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். சரிங்களா? அதை பத்தி இன்னைக்கு வேக்சின் போட வந்தவங்க கிட்ட நான் தெளிவா கேட்டிருக்கிறேன். அந்த அவரே சொல்றது எல்லாம் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இந்த தொழில் செய்யற மாதிரி ஐடியா இருந்தா அவர்கிட்ட போன் பண்ணி கேளுங்க, ஐடியா கேளுங்க, என்ன ஏதுன்னு முழு ஆதரவு அவர் கொடுப்பாரு. 6வது நாள் இன்னைக்கு. நேற்று வேக்சின் போட்டு இன்னைக்கு சிக்ஸ் எல்லாம் நல்லா ஆக்டிவா, ரொம்ப நல்லா ஆக்டிவா இருக்கு பாருங்க. அவ்வளவுதான். பெருசாக வரைக்கும் தான், சிறுசா குஞ்சு இருக்கிற வரைக்கும் தான் இந்த சவுண்டுக்கெல்லாம் டக்குன்னு ரியாக்ஷன் கொடுக்கும். பெருசாயிருச்சுன்னா அவ்வளவுதான், அப்படியே இந்த சவுண்டுக்கெல்லாம் ரியாக்ஷன் கொடுக்காது. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா பார்த்தீங்கன்னா, 5 நாளாக நம்ம படுதோவை க்ளோஸ் பண்ணியே வச்சுருந்தோம், ஓப்பன் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் காற்று அதுன்னு அடிச்சிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஒரு பாதியாவது ஓப்பன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்க. இன்னைக்கு தான் இதுக்கு விடிவு காலம் கிடைச்சிருக்குது காற்று உள்ள வர்றதுக்கு. ஆமாம், ஏன்னா இதுக்கு மேலேயும் வந்து ஓப்பன் பண்ணாமல் விட்டோம்னா உள்ள செட்டெல்லாம் வந்து ஈரமாயிருச்சு, லேசாக ஈரமாயிருச்சு. அதில் வந்து செட்டு அம்மோனியா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஸ்மெல் வந்துச்சுன்னா கோழிக்கு சளி பிடிக்கும். வேறு வழி. இப்போ இவ்வளோ நாள் பாடுபட்டு இவ்வளோ பக்குவம் பார்த்து அதனால என்ன பண்ணணும்னா, அந்த ஈரமான இடத்த, இந்த ப்ரூடிங் செட்டு இடத்த விட்டுட்டு இங்கே பாருங்க, இங்கே எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். எல்லாம் போட்டு அந்த இடத்த அப்படியே எடுத்துட்டு வந்து இந்த இடத்துக்கு மாற்றணும். அந்த சைடில் இருக்கிற கோழி குஞ்சுகளை எல்லாம் இந்த சைடு ஓட்டி விடணும். அப்படி ஓட்டி விட்டோம்னா இடம் வந்து லாஸ் ஆகும். என்ன பண்ணுறது, இடம் லாஸ் ஆனாலும் கோழி வந்து காப்பாற்றணும்ல. இப்போ நம்ம இடம் லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த ஈரத்தையே விட்டுட்டோம்னா கோழியெல்லாம் சாகாது, வெயிட் லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் பெருசாக கோழியில் வந்து 2 கிலோ கோழிக்கு மேலே வரும்போது, 2 கிலோவுக்கு மேலே வெயிட் வரும்போது அஸ்டிஸ் மார்டாலிட்டி போக ஆரம்பிச்சிடும். அஸ்டிஸ் மார்டாலிட்டி போச்சுன்னா அதுக்கு மருந்து கொடுத்தாலும் ஒன்றும் காப்பாற்ற, போகிற மார்டாலிட்டி போயிட்டே தான் இருக்குது. அதுக்கு தான் இந்த பக்குவமாக பண்ணிக்கிறோம். அதாவது எந்த ஒரு வேலையுமே வந்து பிளான் பண்ணாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ நம்ம வந்து பிளான் பண்ணிட்டோம், நாளைக்கு வந்து இந்த இடத்த வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த சைடு வர்றதுக்கு இன்னைக்கே வந்து எல்லா வேலையும் செஞ்சு வச்சிட்டேன். எல்லாம் எடுத்து வச்சாச்சு, தண்ணியெல்லாம் எடுத்து வச்சாச்சு. நாளைக்கு வந்து இந்த குஞ்சுகளை வந்து இந்த சைடு முடுக்கி விட்டா மட்டும் போதும். இன்னைக்கு 6வது நாள் என்ன வெயிட் இருக்குன்னு தெரியுமா? 195 கிராம் இருக்கு 6வது நாள். 8வது நாள் வந்து இருக்க வேண்டிய வெயிட்டு. 8வது நாள் இந்த வெயிட் இருந்தாலே ஓகேவான வெயிட்னு சொல்லுவாங்க. 6வது நாளே நம்ம அச்சீவ் பண்ணிக்கிறோம் இந்த வெயிட்டை. எல்லாமே நம்ம கடின உழைப்பும், நம்ம பக்குவம், நம்ம பராமரிப்பும், நம்ம கொடுக்குற தீவனம், நம்ம செய்கிற வேலைகள் தான். தினமும் காலையில் 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம், அவ்வளோதான் வேலை. அது கூட கஷ்டமெல்லாம் கிடையாது. முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த முதலீடும் இல்லாமல் கை பொறுப்பே போட வேண்டியதில்லை.
இப்போ நீங்கள் பார்த்தீங்களா வீடியோ பார்த்தீங்களா, அதுக்கு பிறகு பிராய்லர் வேக்சின் ஒர்க்கு சரிங்களா. அது கஷ்டமெல்லாம் கிடையாது, கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தால் சூப்பராக அச்சீவ் பண்ணலாம். இந்த வேலை வந்து அவங்க தான் பண்ணணும், இவங்க தான் பண்ணணும், அவங்களால தான் பண்ண முடியும், இவங்களால தான் பண்ண முடியும், அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது சரிங்களா. இந்த வேலை வந்து பசங்களும் பண்ணுறாங்க, பொண்ணுங்களும் பண்ணுறாங்க, காலேஜ் படிக்கிற பசங்களும் பண்ணுறாங்க, காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களும் பண்ணுறாங்க, வயசானவங்களும் பண்ணுறாங்க. இந்த வேலையில் இருக்கிற முக்கியமான சில ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு முதலீடு கிடையாது. ரெண்டாவது, ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் வேலை, பார்ட் டைம் ஒர்க் தான். மீதி இருக்கிற நேரத்தில் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலாம். இந்த வேக்சின் போடுற தொழில் பரவாயில்லையா? பரவாயில்ல, நான் போயிட்டு இருக்குங்க. குஞ்சுக்கெல்லாம் எவ்வளோ வாங்குறீங்க? ஒரு ஃபர்ஸ்ட் வேக்சினுக்கு 20 வயசாங்கண்ணா, செகண்ட் வேக்சினு 20 வயசாங்க, தேர்ட் வேக்சினுக்கு 22ங்க. ஜெண்டா போடுறதுக்கு ஜெண்டாவுக்கு மொதல் ஒரு 10 நாள் மட்டும் ஒரு 25 வயசாங்கண்ணா. அப்புறம் 10 நாளைக்கு மேலே போனால் 30 வயசாங்க. சும்மா ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க இந்த வேக்சின் தொழிலில் மட்டும்? வேக்சின் தொழில்னா நம்ம காலையில் ஒரு 400, சாயங்காலம் ஒரு 500, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு மீடியமாக ஒரு வந்துடுமுங்க. அந்த ரேஞ்சு வந்துடும்ண்ணா. நாங்களே பிடிச்சி நாங்களே போட்டுக்கோங்க. பசங்க இருக்காங்க, டீம் பசங்க பண்ணிக்கோங்கண்ணா. நீங்கள் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி? ஆமாங்கண்ணா. அதில் வந்து நீங்கள் உங்கள் டீம் பசங்களை வச்சு நீங்கள் போட்டுக்கிற? ஆமாங்கண்ணா, அதுவும் ஆமாங்க. அப்போ வர்ற அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க? ஆமாண்ணா, பெட்ரோல் எல்லாம் கலந்தது போக அதிலே சேர்ந்துக்கோங்க. ஒருத்தருக்கு ஒரு 800 900 ஒரு ஆமாண்ணா, ஒரு நாளைக்கு 800 கேரண்டி வைங்களேன். வேக்சின் போட டைம் வந்து காலையில் எப்பவுமே 4 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பிடுவோம்ண்ணா. 4 மணிக்கு கிளம்பி பண்ணைக்கில் ஒரு 5-6 மணிக்கெல்லாம் போயிடுவோம்ண்ணா. போயிட்டு வெயில் வர்றதுக்கு முன்னாடி முடிச்சு கொடுத்துருவோம். அதே மாதிரி சாயங்காலம் கிளைமேட் நல்லா வந்து நேரத்துலேயே போவோம்ண்ணா. கிளைமேட் நல்லா வந்து நேரத்துலேயே போவாங்க. அதே மாதிரி நைட் என்ன பண்ணா 2 மணி அந்த தட்டிட்டு வந்துடலாம். ஒரு மணிக்கு போயிட்டு இன்னொரு மணிக்கு போக மாட்டோம்ண்ணா. இது நீங்கள் இந்த தொழில் தொடங்குறதுக்கு என்ன முதலீடு போட்டிருக்கீங்க? முதலீடு என்ன சொல்றதுங்க, இது நம்மளே ஒரு அந்த கையில் இருக்கிற நீடில் எவ்வளவு? நீடி 2 ரூபாங்க. அதாவது இப்ப நீங்க முதலீடு இல்ல, தொழில் முதலீடு. ஆமாங்கண்ணா, 25,000 கேரண்டி. ஆமாங்கண்ணா, 10,000 பக்கம் வருது மாசம். ஆமாங்க, அப்படின்னு ஆமாங்க. வேலை இருந்துட்டு இருந்தா பரவாயில்லைங்க, வேலை இல்லாம இருந்தா கொஞ்சம் சிரமம். கொஞ்சம் இல்லாம ஆகாது. எப்பவுமே கோழி பண்ணையில ரொம்ப நம்ம சைடு பாரு எவ்வளவு கோழி பண்ணை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஏரியா சைடு நிறைய இருக்குண்ணா, நம்ம கோழி பண்ணை போட்டுட்டு இருக்காங்க. ஆமாண்ணா, இனி வந்து உங்க தொழில் வந்து ஜாஸ்தியாகிதான் போகும்போது குறையறதுக்கு சான்ஸ் இல்ல. ஆமாண்ணா, குறையறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. பண்ணை அதிகமாகுதுங்களா, அதனால இப்ப நம்ம ஊர்ல மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10 பண்ணைக்கு மேலதான் இருக்கு மீடியமா எடுத்துக்கிட்டீங்கன்னா. அதே பக்கத்து ஊர், அதுக்கு பக்கத்து ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பண்ணைகள் இப்ப ஒரு மீடியமா ஒரு பட்டிக்காட்டுலயே நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு 5-6 பண்ணையாச்சும் இருக்குங்க நமக்கு தெரிஞ்ச இது மட்டும். உண்மைங்களா இல்லைங்களா? கண்டிப்பா இப்ப புதுசா 2-3 பண்ணை போட்டுட்டு இருக்காங்க. ஆமாங்கண்ணா, எப்ப தெரிஞ்சவங்க எப்ப ஒரு சொந்தக்கார மூலியமா பண்ண போவாங்க. இந்த மாதிரி நான் இந்த இதுல பிசினஸ் பரவாயில்ல நம்மளுக்கு இப்ப கோழி பண்ணையில அப்படின்ட்டு அது ஒரு பண்ணைக்கார மூலியமா போறதுதானுங்க. அப்படியே சொந்தமா முதலீடு இல்லாத ஒரு சுய தொழில். ஆமாங்கண்ணா, அது உண்மைதானுங்க. நீங்க வேக்சின் போடுறதுக்கு இங்கிருந்து நீங்க எது வரைக்கும் போயிட்டு இருக்கீங்க? ஆனா மீதுமே எங்கேயுமே சொல்ல முடியாது, நம்ம கூப்பிட பக்கம் போய்க்கணும். உருவப்பேட்டை மட்டும் போயிருக்கோம்ண்ணா. உருவப்பேட்டை வரைக்கும் போறீங்க? ஆமாண்ணா, உருவப்பேட்டை. இந்த சைடெல்லாம் கிழக்கு எடுத்துட்டுனா இடைக்கோட்டை வரைக்கும், மூலக்கடை அந்த மட்டும் போயிட்டு இருக்குண்ணா. ஆமாண்ணா, வடக்கையெல்லாம் எடுத்துன்னா தாராவரம் அந்த மேக்கையெல்லாம் போயிட்டு தான் இருக்குங்க. ஆமாங்கண்ணா, தாராவரம் மேக்கு சேர்க்க நம்ம கோம்பை கணக்கம்பட்டி அந்த சைடெல்லாம் போயிட்டு தான் இருக்குங்க. என் பேர் வந்து விக்னேஷுங்க. நான் இந்த வேக்சின் போட போயிட்டு இருக்கேங்க. எல்லா பக்கம் வேக்சின் ஜெண்டா இருந்தால் சொல்லுங்க, பண்ணித்தரேன். நாங்கள் டீமு ஒரு 10 பேர் 15 பேர் பண்ணித்தரோம். பண்ணித்தரோம், உங்களுக்கு சிறப்பாக பண்ணித்தரோமுங்க. கோழி பண்ணை வச்சுருக்கிறவங்க எங்களுக்கு வேக்சின் போட ஜெண்டா இருந்தாலும் சொல்லுங்க, நாங்கள் வந்து சிறப்பாக பண்ணித்தரோம். பணியாளர்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது, நாங்களே அடைச்சு நாங்களே பிடிச்சி போட்டுக்குவோம். எந்த சிறப்பும் உங்களுக்கு இருக்காது, சிரமமும் இருக்காதுங்க. நல்லா சிறப்பாக பண்ணித்தரோமுங்க. கீழே தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு கீழே இருக்கிற தொடர்பு கொள்ளவும். எங்கள் டீம் அதிகமாக 10 பேர் இருக்காங்க பசங்க. டீமோடு வந்து நாங்கள் சிறப்பாக பண்ணித்தரோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிராய்லர் பாஸ் ராஜேஷ் யூடியூப் சேனல்லேருந்து ரியல் ஃபார்மிங் டிப்ஸு உங்களுக்கு நாளும் வரப்போகுது, 40 நாளைக்கு வரப்போகுது, டெய்லி வரப்போகுது, தொடர்ந்து வரப்போகுது.